ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம முதல் அத்தியாயம் பார்த்துக்கிட்டே வரோம். அதில் முதல் அத்தியாயத்தினுடைய கடைசிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 45வது ஸ்லோகம். அஹோ பத மஹத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாக. இதுவரைக்கும் அர்ஜுனன் படிக்கட்டுகளாக என்னெல்லாம் நடக்கும், என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும் இந்த யுத்தத்தினாலன்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போது அஹோபத மகத் பாபம், ஐயோ இது என்ன கஷ்டம், இது என்ன ஒரு கொடுமை, இவ்வளோ பெரிய பாவமே கர்த்தும் யவசிதாவயம், நாங்கள் செய்ய துணிஞ்சிட்டோமா இவ்வளோ பெரிய பாவத்தை. எத்ராஜ்ய சுக லோபேன, எல்லாம் எதுக்காக, கடைசியில் இந்த ஒரு ராஜ்யத்தினாலையும் அந்த ராஜ்யத்தினால கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்காகவுமா. ஹந்தும் ஸ்வஜன முத்தியதாக, எங்களோட உறவினர்களையே கொலை செய்ய துணிஞ்சிட்டோமே, இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்ட்டு அர்ஜுனன் ரொம்ப பெருசாக வருத்தப்படுறாரு. இப்போ நமக்கு தோணலாம், என்னடா இது, இந்த முதல் அத்தியாயம் ஆரம்பித்து 44 ஸ்லோகம் முடிஞ்சிடுச்சே, இதுக்குள்ளே அர்ஜுனன் தான் கையில் இருக்கக்கூடிய காண்டீபம்ன்ற அந்த வில்லு அம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை 2 சேனைகளுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்து கிருஷ்ணா, நான் யாருக்கு எதிர சண்டை போடுறேன்னு நான் பார்க்கணுன்னு இவ்வளோ பேசின அர்ஜுனன் இப்போ இப்படி பேசுகிறானே அப்படின்னா, இந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் இப்படி மனசு மாறலாமா, இப்படி தடை செய்யலாமா நடக்க போகிற விஷயங்களுக்கு அப்படின்னா, அர்ஜுனன் இது தப்புன்னு நினைக்கிறான். இது நிஜமாகவே தப்பா, இது செய்ய வேண்டியதா இல்லையான்றதை 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்ல போகிறாரு. அதை அப்போ நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நல்ல விஷயத்துக்கு தான் தடங்கள் வந்தாலும் நம்ம அதை கண்டுக்காமல் முன் வச்ச காலை பின்வாங்காமல் நம்ம தொடர்ந்து செய்யணும். இப்போது இது அர்ஜுனன் பொறுத்த மட்டும் இதனால் இவ்வளோ பாவங்கள் வருது, இவ்வளோ குலங்கள்லாம் அழிஞ்சு போகுதுங்கும்போது அப்போ இது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்றதுனால இதில் முன் வச்ச காலை பின்வாங்கக்கூடாதுன்றதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா எப்போ ஒரு விஷயம் நம்ம செய்கிற விஷயம் தப்புன்னு தெரிஞ்சிடுச்சோ உடனே அதை நிறுத்திடணும். இப்போ ஒன்றும் இல்லை, ராமாயணத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹனுமானை ராமர் அனுப்பிச்சி வைக்கிறாரு சீதையை தேடிட்டு வர சொல்லி. அப்போ ஹனுமான் போகிறாரு. அப்போ போகும்போது நடுவில் அவருக்கு அவ்வளோ தடங்கல்கள் வருது. ஐயோ தடங்கள் வருதே, நம்ம உடனே நிறுத்திடலான்ட்டு நிறுத்தியிருந்தா நமக்கு ராமாயணம் எப்படியோ முடிஞ்சிருக்கும். ஆனால் எந்த தடங்கல்களையும் பொருட்படுத்தாமல் முன்வச்ச காலை பின்வாங்கக்கூடாதுன்னு போனதுனால தான் நமக்கு சுந்தர காண்டம்ன்ற அழகான அந்த ஒரு காண்டம் கிடச்சிருக்கு ராமாயணத்தில், அந்த ஒரு பகுதி. அதனால் இந்த இடத்துல அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் நான் அதை குறிப்பாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அர்ஜுனன் வேற ஒரு மனநிலையில் இருக்கார். அர்ஜுனனுக்கு அவர் பார்க்கக்கூடிய அந்த கண் பார்வையிலேருந்து இந்த படிக்கட்டுகள்லாம் போட்டு இது செய்யக்கூடியது ஒரு பெரிய பாவம்னு தோணுது. அதனால இதை கடைசி நிமிஷத்தில் தோணினாலும் நிறுத்தலான்னு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஆனால் கிருஷ்ணர் இன்னும் இந்த ஃபுல்லாக இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். அவருடைய பதில்கள் இன்னும் ஆரம்பிக்கலை, அவருடைய அட்வைஸ், அவருடைய அறிவுரை இன்னும் ஆரம்பிக்கலை. அது என்னன்றது அந்த இன்னொரு பக்கத்து வாதத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்ல வரார் பகவான் இது மூலமாக அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இருக்கட்டும், தடங்கல்கள் வந்தாலும் தடங்கல்கள் வரத்தான் செய்யுங்க, அதுதான் வாழ்க்கை. எல்லாமே அப்படியே ஸ்மூத்தாக போகணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஒரு ரோடே வச்சுக்கோங்க, போட்ட உடனே வேணால் அது நல்லா போகும், வண்டியெல்லாம் போகும். கொஞ்ச நாள் ஆனால் அதில் பள்ளம்லாம் இருக்கத்தான் செய்யும், அப்படி தான் இருக்கும். அதுபோல் தான் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அப்படியே எடுத்த மாதிரி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நல்லா போயிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. தடங்கல்கள் வரும், அதுக்காக அது ஏதோ தடங்கல்கள் வருதே தப்பான சகுனமோ அப்படின்லாம் நினச்சி விட்டுறக்கூடாது. நல்ல விஷயமா இருந்தால், இது ஒரு தவறான விஷயம் நமக்கு ஆரம்பிக்கும்போது அது தெரியலைனாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அது தவறான விஷயம்னு நமக்கு யார் மூலமாக தெரிய வந்துடுச்சோ இல்லை நமக்கே உணர்ந்துட்டோன்னா உடனே நிறுத்திடணும். அதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.